பண்ணிக்கிட்டு இருக்க? நீ யாருங்கிற உண்மையை முதல்ல சொல்லு. நன்றி. எங்க நருட்டோ வக்கானோ மறுபடியும் ராத்திரி பூரா பயிற்சி பண்ண போயிட்டானா? ஆமா, ராத்திரி பூரா மரம் ஏறிக்கிட்டு இருந்தான். அவன் கொஞ்சம் கூட சரியே இல்ல. அவன் இப்ப மயங்கி விழுந்திருப்பான். ஏன்னா அவன் சக்கரை ரொம்ப அதிகமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எதுவும் ஆகிக்காதுன்னு நம்புறேன். ஏன்னா அவன் ராத்திரி முழுக்க காட்டுல தனியா இருந்திருக்கான். யாரும் கவலைப்பட வேண்டாம். என்னதான் நருட்டோ ஒரு சின்ன பையனா இருந்தாலும் அவன் ஒரு நிஞ்சா. அவனை பாதுகாத்துக்க முடியும். சாக்குரா சொல்றது சரிதான். நான் ரோசியான் இருக்கேன். கண்டிப்பா அவன் காட்டுல எங்கேயாவது மயங்கி விழுந்து கிடப்பான். நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன். ஆனா நாம இப்பதானே சாப்பிட ஆரம்பிச்சோம். வேகமா சாப்பிட்டான். இங்க தூங்கினா உடம்பு சரியில்லாம போயிடும். சீக்கிரம் எழுந்திரு. ஆமா, நீங்க யாரு? அதாவது இந்த இடத்துக்கு நீங்க எப்படி வந்தீங்க? எங்க தனியா நடமாடுறது அவ்வளவு நல்லது கிடையாது. நான் மூலிகைகள் எடுக்க வந்தேன். மூலிகைகளா? ஆமா, சரியா சொன்ன. எவ்வளவு மோசமான அடியா இருந்தாலும் அது குணப்படுத்திடும். காலையிலேயே வேலையை ஆரம்பிச்சிருவீங்களா என்ன? நான் காலையிலேயே வந்துடுவேன். ஆனா காட்டுக்குள்ள இப்படி ஒருத்தர் தூங்கிட்டு இருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ நீ ஒரு நெஞ்சேவா? உன் தலையில ஒரு நெஞ்ச பேட் இருக்கிறத நான் பார்த்தேன். இல்லைன்னா நீ இதை சும்மா தான் போட்டிருக்கியா? அத பாத்துட்டீங்களா? அப்போ பிரமாதம். சூப்பரான நிஜாஸ்க்கு மட்டும் தான் இதை கொடுப்பாங்க. ஓ, அப்படியா? அது பார்க்கவே உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கு. ஆனா நீ ஆபத்தான ஒரு விஷயத்துல தான் பயிற்சி செஞ்சுட்டு இருக்கியா? நான் பலசாலி ஆகிறதுக்காக இப்ப பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். இப்பவே நீ பார்க்க பலசாலியா தான் இருக்கு. அது பத்தாதா? இல்ல, இந்த உலகத்திலே மிகப்பெரிய பலசாலி ஆகணும். அது வரைக்கும் பயிற்சி எடுக்கணும். ஓ, அப்படியா? அது உனக்கு அவ்வளவு முக்கியமா? என்னுடைய கிராமத்துல சிறந்த நிஞ்சாவா நான் மாறணும். அப்பதான் என்னை பத்தி எல்லாருக்கும் புரியும். எல்லாரும் என்ன மதிப்பாங்க. அது மட்டும் இல்ல, முக்கியமான ஒருத்தருக்கு நான் கண்டிப்பா யாருங்கிறத காட்டியே ஆகணும். அப்படி சொல்ற அந்த ஒருத்தருக்காக தான் இதெல்லாம் செய்வியா? இல்ல இந்த பயிற்சி எல்லாத்தையும் உனக்காக தான் நீ செய்வியா? நான் என்ன காமெடியா பண்ண? எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க? உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாராவது இருக்காங்களா? எனக்குன்னு என்ன சொல்றீங்க? எனக்கு பிடிச்சவங்க புரியல. நருட்டோ சின்ன எபிசோடில் விளாம நருட்டோ விளம்பரம் ஸ்டார்ட் ஆகுது. அப்பா, எங்க ஜுராசிக் வேர்ல்ட் டைனோசரஸ் இருக்கு. இதோ இங்க ஸ்கேன் பண்ணுங்க. ஃபேமிலி ட்ரிப் வெல்லுங்க. நருட்டோ தோடும். இவங்க என்ன யோசிக்கிறாங்க? ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்ச பாதுகாக்க வேண்டிய ஒருத்தர் இருந்தாருன்னா அப்போ உண்மையாவே அவன் பலசாலியா மாறுவான். இது நம்ம கிராமம். இதுக்காக கண்டிப்பா நம்ம ஏதாவது செஞ்சாகணும். என் உயிரை கொடுத்தது பாதுகாப்ப உங்க எல்லாரையும். எஸ் எஸ் இன்னொரு கையை வச்சானா?
உன்னை இங்கே போச்சுருவேன். யா, இப்போ நீ சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது. நீ பலசாலியாவ சிறந்த பேர் நான் தான். நான் போயிட்டு வரேன். வாய்ப்பு திரும்ப சந்திக்கலாம். ஓ, அப்புறம் இன்னொரு விஷயம். நான் போனல போய் வாய்ப்பையில சாப்பிடாம அடங்கிருக்கானே. வாழ்க்கையில வரைக்கும் நிறைய பேச விஷயம் பாத்துருக்கேன். பள்ளிக்கூட பார்த்தது இல்ல. சாப்பிடுங்கிற மாதிரியா என்ன எல்லாத்தையும் மாதிரியா நாரிட்டோ எனக்கு தெரிஞ்ச நேரம் எங்க வரலாம் சாஸ் எவ்வளவு திரும்ப வரல 2 பேரும் போயிருப்பாங்க. வாவ் சக்கரம் பயன்படுத்தி நண்பர்கள் இந்த உயரம் மட்டும் ஏறா அட்டகாசம். ஏன்னா இந்த மாதிரி உங்களுக்கு போகணும். இந்த பக்கம் ஏற மாட்டீங்க. நாரிட்டோ நீங்க பயந்தீங்களா? நீ வீட்டுல எவ்வளவு பயந்து நாரிட்டோ உன்னை நான் சும்மா விட மாட்டேன். சரியான கேட்டேன். இது மோசமா உங்களுக்கு என்ன போகுது வேற பார்த்தாலும் மறுபடியும் பண்ணியா நீ உண்மையாவே ஒரு கீர்த்தன் தான் இருக்கும் சாக்கே வாவ் அம்மா தேடி கழிக்கிறேன். இவங்களை வச்சு நம்ம படிச்சு முடிச்சா அது கண்டிப்பா பெரிய விஷயம் தான். நருட்டோ உசமாக்கியா நீங்க வேகமாக கொண்டு போயிட்டீங்க. ஆனா இதுவே தாங்க தான் ஆகும். ஆமா சரி நம்ம கிளம்பலாம். 2 பேரும் வாழ சாஸ் கேட்டு போடுவாங்க நினைச்சு கூட பார்க்கல. 2 பேரும் என்ன பண்ணிட்டு வரீங்க? பக்கத்து தண்ணி வைத்து தெரியுது. நாங்க 2 பேரும் சாதிச்சிட்டோம். அந்த மரத்தோட குச்சியை போட்டுட்டோம். நல்லது உங்களுக்கு அடுத்த கொடுக்குறேன். நான் எனக்கு காசு நான் நீங்க காப்பாற்ற போறீங்க. நீ உண்மையாவே கீர்த்தன் தான். இன்னும் கொஞ்ச நாள்ல முடிச்சு முழுசா தயாராகிடும். இதுக்கு உங்களுக்கு தான் சொல்றேன். நீ போய் சாட்சி மாட்டேன் ஜாக்கிரதையா இது உங்ககிட்ட கேட்க சரியான நேரம் வரல. உங்களை வரவேற்கிறதுக்காக நான் போய் சொன்னது தெரிஞ்சு எதுக்காக பாதுகாத்துட்டு இருக்கீங்க? நியாயமான வழியிலிருந்து ஓடி போனா எல்லாருக்குமே பிரச்சனை மட்டும் தான் வரும். ஆனா அவங்க எல்லாருக்குமே ஒரு சில தலைமை இருந்தா அவங்க எல்லாருமே கண்டிப்பா மாறுவாங்க. ஃபர்ஸ்ட் உகரியோட வாக்கியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். ஒருத்தர் கூப்பிட்டுனா அவங்க 2 கையும் ரொம்ப ஏக்கமா பிடிச்சேன். நியாயமே இல்ல. நீ இப்போ என்ன சொன்ன? நீங்க படிக்கிற பயிற்சியால எந்த பிரயோஜனமும் கிடையாது. யாரும் தெரியப்பட்ட வீரர்கள் இருக்காங்க. உங்களை சுலபமா தோற்கடிச்சிருவான். அவங்க சமைக்கிறது சுலபம் கிடையாது. நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க. நீங்க என்ன பண்ணாலும் சரி எப்போ பரிசு கிடைச்சிருப்பாங்க. நம்ம தோற்று போயிட்டே இருப்போம். சும்மா பயந்து போகாத. இந்த நாட்கள் வாழ்ந்து பார்த்துவோம். கொஞ்ச நேரம் வாய் மூடு. உனக்கு பாதி கூட பிடிக்கல. இந்த நாள் பத்தி எனக்கு தெரியாது. நீ இப்பதான் வந்தவன். எப்போ சிரிச்சுக்கிட்டு விளையாட்டு தரமா இருக்க. எதையும் செய்ய முடியல. வாய் வாழ்ந்துருக்கியா? இதை பார்த்து பிடிக்கலையா? வாழ்க்கையில அழுதுட்டே போனதால எந்த அளவு போறது கிடையாது. நான் கூட ஒரு மாதிரி அழுதுக்காக எனக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு பிடிக்காது. நாரிட்டோ என்ன பேசுறது பாக்குறீங்க? நாரிட்டோ ஓகே பேசலாம். நருட்டோ சில நேரங்களில் யோசிக்காம இந்த மாதிரி தான் ஏதாவது பேசிடுவான். ஆனா அவனை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களோட தாத்தா உங்க அப்பா நடந்த விஷயங்களை பத்தி என்கிட்ட சொன்னாரு. உங்களுக்கு கண்டிப்பா இந்த விஷயம் தெரிஞ்சுக்காது. ஏன்னா நருட்டோவும் அப்பா அம்மா வளர்த்தான். சொல்ல போனா அவனோட அப்பா அம்மா அவன் பார்த்தது இல்லை. எங்க கிராமத்தில் அவனுக்கு நண்பன் சொல்லி ஒருத்தர் கூட இல்லை. இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அவன் குழந்தையோ அழுதோ வருத்த கூட நான் பார்த்தது இல்லை. அவன் தன்னோட திறமையை வளர்த்தணும்னு முயற்சி பண்றான். மற்றவங்க அவனை மதிக்கணும்னு ஆசைப்படுறான். அதுதான் அவனோட கனவு. அதுக்காக அவன் தன்னோட வாழ்க்கையை கூட ஆரம்பிப்பான். எதுக்குமே யோசிக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்சு அழுகிறதுனால எந்த பிரயோஜனமும் ஏன் அவனுக்கு தெரிஞ்சுக்க மாற்றத்தை கொண்டு வரணும் அவங்களுக்கு செஞ்சான். என்னதான் பயிற்சி இருக்கிற சின்ன பையனா இருந்தாலும் மனசாலே இருக்கிறத மாதிரி அவனுக்கு நல்லா தெரியும். அப்படியே உங்க அப்பா மாதிரி உனக்கு இருக்கிற வருத்தத்தை பத்தி நீங்க எல்லாரை விட அவருக்கு தான் நல்லா தெரியும். இப்ப நான் உங்ககிட்ட சொன்னது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா அவன் சொன்ன அதே விஷயத்தை அவனுக்கு 1000 தடவை சொல்லிருப்பான். சரி நருட்டோ இன்னைக்கு நீங்க தான் கவனமா பார்க்கணும். எப்போ போன அளவுக்கு அதிகமாக பயிற்சி பண்ணி இப்போ சோர்ந்து போய் படுத்தான். அதனால நீங்க அந்த எந்த வாய்ப்பு நினைக்கிறேன். உங்களுக்கு பரவாயில்லையா காலையில ஆயிடுச்சா? என் பார்த்து உங்களுக்கு எப்படி தெரியுது? நான் நல்லா இருக்கேன். சரி வாங்க, நான் கிளம்பலாம். இன்னும் உங்களோட தாய்க்கு மருந்து போட்டுருக்கியா? உனக்கு நான் ஒரு வேலை கொடுத்தீங்க உனக்கு கேட்கல சாப்பிடுசா? ஆகோ நீ தயாரா? தயாரா இருக்கேன். ஓ நாரிட்டோ உன்னை எப்ப வேணா செஞ்சு சொன்னார். உங்களுக்கு வேலை இல்லையா? என்ன நடந்துச்சு? இவங்களுக்கு என்னாச்சு? யாரோ இவங்களை அடிச்சு கொண்டிருக்காங்க. ஒருவேளை இனாரி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியா? இனாரி இது பானியா தயாராங்க. நான் நினைச்ச மாதிரி அவன் ஏன் சாகல நம்மள மறுபடியும் காத்துட்டு இருக்கான். கக்காஷி சென்சே இந்த செஞ்சு சாவுதானே இது அவளுக்கு என்ன மேட்ச் ஜூஸ் தான். இதுக்கு மன்னிச்சு கக்காஷி இந்த ஒரு பசங்க கூட அமைச்சியா? ஏன் அவன் நினைக்கிட்டு தான் இருக்கான். பார்க்க பாவமா இருக்கு. நான் நினைக்கிறது ஒரு சாகல விளையாடி சாசே.
நான் அப்பவே நினைச்சேன் அவங்க வாட்டர் டவுன்ஸ் நமக்கு தெரிஞ்சிட்டா பயனோட தன்மை வந்துட்டாங்க உனக்கு சரியான தெரியுமா நானும் அப்படி நினைக்கிறேன்